ஆல்ரெடி நம்முடைய பேஜில் நான் போட்டிருந்தேன். என்னன்னா, திருவோடு மரம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருவோடு மரம் அப்படின்றது அதிகப்படியாக எங்கேயும் வளரவே வளராது. எங்கெல்லாம் புனித ஸ்தலம் இருக்கிறதோ, அதாவது அதிகப்படியான காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி எங்கே அதிகமாக ஈர்க்கப்படுதோ அங்கே மட்டும் வளரக்கூடிய ஒரு செடி தான் வந்து என்னன்னா இந்த திருவோடு மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு யோகிகள் கையிலையும், சித்தர்கள் கையிலையும், இல்லை மகான்கள் கையிலையும் கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, திருவோடுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த திருவோடில் நம்மளுடைய உணவோ சரி, மற்ற பொருளாதார ரீதியாக அதில் காசு போட்டாலும் சரி, அதில் அதிகமாக ஈர்க்கக்கூடிய, அதில் சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு சக்தியும் வந்து நம்ம திருவோடு மரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். திருவோடு காய்க்கு இருக்குது. சிவபெருமானே கையில் ஏந்திய ஒரு 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 பொக்கிஷம் தான் திருவோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அது என்னன்னா அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான அக்ஷய பாத்திரம் தான். இதில் அல்ல குறையாமல் இருக்கும். என்னன்னா, இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா துறவரம் போனவங்களா இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து அப்படியே துறவம் போயிட்டதுக்கப்புறம் இல்லை அங்கே காடுகளிலோ மலைகளிலோ போயிட்டு உட்காந்துட்டுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு தேவைன்னு இருக்கும். அங்கே உணவு எப்படி வரும்? அவங்களுக்கு உணவு அப்படின்றது அங்கே கிடைக்கிற சூழ்நிலையே கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது